ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. பயிற்சி காலமாக ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன விளக்கம் பார்க்கலாம் வாங்க. கூட்டுறவு 2025-26 ஆண்டு முழு நேரம் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி, அதாவது கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியும் கொடுத்து நிஜாந்த கொடுத்துருக்காங்க. இதுக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர் சேர்க்கைக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியும் பார்த்தா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இணையவழி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மட்டும் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுமாரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பயிற்சி செய்வது 1/7/2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 17 வயசு பூச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது கொடுக்கல. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 2025க்குள்ளே 17 வயசு நிரம்பியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது தகுந்த உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா மாணவர்கள் வருகை பதிவு கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. பயோமெட்ரிக் வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பருவத்துலேருந்து இன்னொரு பருவம், அதாவது 2 செமஸ்டர் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டரும் சரி, செகண்ட் செமஸ்டரும் சரி, 80% மேலே இருந்தால் நீங்கள் செகண்ட் செமஸ்டருக்கே நீங்கள் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கே உங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு பருவத்துலேருந்து இன்னொரு பருவத்துக்கு போகும்போது நீங்கள் 80% இல்லைனாக்கா, அதேமாதிரி ஃபைனல் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளிகேபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த தகுதி பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கான பயிற்சி கட்டணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பயிற்சி கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா, கற்பிப்பு கட்டணம் 8000 ரூபா, விண்ணப்ப கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, நாட்குறிப்பு கட்டணம் 300 ரூபா, எழுத்துப்பொருள் கட்டணம் 600 ரூபா, தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 2500 ரூபா, புத்தக கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபா, நூலக காப்பீடு கட்டணம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா, தபால் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 207 ரூபா, கூட்டுறவு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா, விளையாட்டு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா, கணினி பயிற்சி கட்டணம் 1500 ரூபா, நகை மதிப்பீடு மற்றும் அதன் நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா 4543 ரூபா, அடையாள அட்டை கட்டணம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்து மொத்தமாக 20,850 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா சேர்த்து 20,850 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதி இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு உங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகும். உங்களுக்கு இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் பருவத்தில் பாடம் 1 கூட்டுறவு கருத்தியல் நடைமுறையும், பாடம் 2 பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், பாடம் 3 பார்த்தீங்கன்னா நிதி கணக்கியல், பாடம் 4 பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், பாடம் 5 பார்த்தீங்கன்னா கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. அது 2ஆம் பருவம் பார்த்தீங்கன்னாக்கா, பாடம் 6 கூட்டுறவு தணிக்கை, பாடம் 7 கூட்டுறவு வணிகவியல் வங்கியியல் கொடுத்துருக்காங்க, பாடம் 8 பார்த்தீங்கன்னாக்கா நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் கொடுத்துருக்காங்க, பாடம் 9 கடன் சார்பற்ற கூட்டுறவுகள் மற்றும் கொடுத்துருக்காங்க, பாடம் 10 பார்த்தீங்கன்னாக்கா செய்முறை பயிற்சி, கள ஆய்வு, திட்ட அறிக்கை தயார் செய்ய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 செமஸ்டருக்கு இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் பெனிஃபிட் தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு பார்த்து இது பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர்வு முறை மற்றும் தகுதி விவரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இறுதியில் ஒவ்வொரு பாடத்திலும் 40 மதிப்பெண்கள் பெறணும்னு போட்டிருக்காங்க. இதில் ஒன்று முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1ஆம் பாடம் முதல் 9ஆம் பாடம் வரை எழுத்துத் தேர்வு மட்டும் அதாவது 30 மதிப்பெண்களும், அக மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்கள் கொடுத்து 40 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே 10ஆவது பாடம் பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வுக்கு வந்து 20 மதிப்பெண்களும், அக மதிப்பீடு 10 மதிப்பெண்களும், களப்பயிற்சியும் கொடுத்து 10 மதிப்பெண்கள் கொடுத்து மொத்தமாக 40 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து செமஸ்டர் உங்களுக்கு மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வகுப்பு தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 40%லேருந்து 59% 2ஆம் வகுப்பாகவும், 60%லேருந்து 74% பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பாகவும், 70 மேலே இருந்தாங்க நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் சிறப்பு நிலை வரையும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஒழுங்குமுறை பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கட்டணம் பயிற்சி விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு விண்ணப்ப கால கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 15/5/2025 20/6/2025 கொடுத்துருக்காங்க. மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, 10ஆவது மார்க் ஷீட்டு, 12ஆவது மார்க் ஷீட்டு, ஜாதி சான்று, இது மட்டும் தான் கொடுத்துருக்கு. மாற்று சான்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. கட்டணம் செலுத்தப்படலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க, பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து எல்லாமே பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்புறமா தான் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் கொடுத்து லாஸ்ட்டில் ஏற்கனவே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் உள்ளே போகும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாலினம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் என்ன, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், மின்னஞ்சல், பெற்றோர் யார், நேஷ்னாலிட்டி, மதம் எல்லாமே கொடுக்கணும். உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும்.
நிரந்தர முகவரி, தற்போது வசிக்கும் முகவரி எல்லாமே கொடுத்து எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிவிட்டு எல்லாமே கடைசியில் நீங்கள் வந்து இந்த அக்ரிலாம் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாமல் இருக்கும். அதுக்கே பார்த்தா அப்ளிகேஷனுக்கே பார்த்தா 100 தொகை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களோட பேரண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தகுதி உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ, விருப்பம் இருக்கோ, கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஷூரிட்டியான ஒர்க்கு டிகிரி இது வித் கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.